கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பக்கத்தில் இருக்க ரோட்ல பாத்தீங்கன்னா ராட்சச மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறை, பாலிமர், நியூஸ் 18 தமிழ்நாடு போன்ற மீடியா நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த நியூஸ் சம்பந்தமா தேடி பார்க்கும்போது மார்ச் 5, 2022 முன்னாள் IFS அதிகாரியான சுசண்டா நந்தா இந்த வீடியோவை அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எந்த இடத்துல எடுக்கப்பட்டது அப்படின்னு அதுல சொல்லல. இது மட்டும் இல்லாம ETV பாரத் மீடியா பேஜ்லயுமே பாத்தீங்கன்னா கர்நாடகாவின் உத்தரகண்ட மாவட்டம் கார்வார் நகருக்கு பக்கத்துல இருக்க ஹனகோனா கிராமத்துல 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒண்ணு காணப்படுது அப்படின்னு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம டைம்ஸ் ஆஃப் இந்தியா மீடியா பேஜ்லயுமே பாத்தீங்கன்னா கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் மலைப்பாம்பு ஒன்று சாலையை கடக்கும் வீடியோன்னு ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. இந்த செய்தி மார்ச் 20, 2022 வெளியாயிருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது 2022 பல்வேறு இடங்கள்ல இந்த நிகழ்வு நடந்தது நமக்கு தெரிய வருது. ஆனா உண்மையா இந்த இன்சிடென்ட் எங்க நடந்தது அப்படின்னு தான் தெரியல. இந்த பழைய வீடியோவை தான் இப்போ கன்னியாகுமரியில நடந்ததா சொல்லி சில தவறான தகவலை பரப்பிட்டு வராங்க. நீங்க உண்மை தெரிஞ்சுக்க யூடியூனை சப்போர்ட் பண்ணுங்க.